Pradeep Talks. Pradeep Talks with RJ Pradeep. ரொட்டி சுட போறாரா? இது என்ன கிணறு மாதிரி இருக்கு? ஜிம்னாஸ்டிக் படிச்சிருப்பாரு போல இருக்கு. கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு வடக்கு பெசல் சாண்ட்விச்சா. இப்பெல்லாம் பெசல்ன்ற பேரை படிச்சாலே வயிறு லைட்டா கலக ஆரம்பிக்குது. இது வரைக்கும் நார்மலா தான் போயினுது. பிரெட்ல ஜாம் வச்சுக்கிறாங்க. அடுத்து என்ன பண்ண போறாரு? பைனாப்பிள் ஐஸ்கிரீம் அலேக்கா தூக்கி மலாக்கா மேல வச்சு அது மேல சீஸ். வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? என்னடா மேஜிக் பண்றாங்களா? இத்தனை பேர் வீடியோ தெரியுறாங்க. டேய், கொதிக்கிற குழம்புல போனை போட்டாங்கடா குட்டி முடிவீங்க. டிஷ்யூ பேப்பர் வைக்கிறீங்க. இது என்ன குழம்புடா இது? போனெல்லாம் போட்டு கொதிக்க வைக்கிறீங்க. இட்ஸ் டெஸ்டிங் மேன். ஓ, டெஸ்டிங்கா? தொடச்சு விட்டு பார்த்தா ஒர்க் ஆகுது. நம்ம ரஃபிக்கு மாமா சிம்பாவை தூக்கி காமிச்சுக்கிறாங்க. ஆனா எனக்கு இது ஒண்ணு மட்டும் தான் குட்டி பண்ணி புரியல. இவங்க கொதிக்க வைக்கிறானுங்க, தூக்கி போட்டு வெடிக்கிறானுங்க, பட்டாசு வைக்கிறானுங்க, அப்பெல்லாம் ஒண்ணும் ஆக மாட்டேது. நம்ம பாக்கெட்ல இருந்து கீழே ஒண்ணா மட்டும் ஏதாவது ஆகுது. அது ஏன்டா குட்டி பண்ணி? அதான் நானும் யோசிக்கிறேன். சோலி முடிச்சு. தக்காளி ஐஸ்கிரீமா? சாரிடா, தக்காளியில ஐஸ்கிரீமா? டேய் வேணாடா. டேய், தயவு செஞ்சு இது மாதிரி படாதீங்கடா. இந்த தக்காளி என்ன பாவம் பண்ணிச்சோ தெரியல. எல்லா ஐட்டத்திலையும் வெட்டி இறக்கி விட்டுக்கிறோம். ஒரு பக்கம் சாஸ் பண்ணி கண்ட்ராவில போட்டு சாப்பிட்டுக்கிறோம். இப்போ ஐஸ்கிரீம் வரைக்கும் வந்தாச்சா? கிட்டத்தட்ட இந்த தக்காளியோட வாழ்க்கையும் காசு இல்லாத மனுஷனோட வாழ்க்கையும் ஒண்ணு. ஏமா போறவங்க எல்லாம் செஞ்சுட்டு போவானுங்க. அதனாலதான் வடக்கு வைரல் பஜ்ஜியா? என்னடா குட்டி மணி கட்டமா பஜ்ஜி போட்டுட்டு இருக்காங்க? ஏண்டா வடக்கு வைரல் ஐஸ்கிரீம் சம்மர் ஸ்பெஷல் என்ன பண்றீங்க? என்னடா பொம்மை படத்துல வர மாதிரி ஸ்னோமேன் செய்ய போறாங்களா குட்டி மணி? எவ்வளவு பெருசு! அதுக்கு மேல கிரீம், அதுக்கு மேல ஐஸ் வச்சு அதை மறைக்கிறாங்க. என்ன ஒளிச்சு வச்சு விளையாடுறீங்க? அதுக்கு மேல எனக்கு என்னமோ பிரதோஷத்துக்கு சிவன் கோயிலுக்கு போன மாதிரி இருக்கு. ஐஸ்கிரீம் மாதிரி தெரியல. அது சிவபெருமானையே கண்ணுக்கு முன்னாடி தெரியல. ஈஸ்வரா, ஃப்ரூட்டியை போட்டு அதுக்கு மேல நட்ஸ். ஏமிரா இது? சயின்ஸ் எக்ஸிபிஷன்ல போட்டு வேல்கோனோ மாதிரியே இருக்கடா இது. இந்த எரிமலை மேல சாக்லேட், ஓரியோ, பாகுபலி ஐஸ் டிஷ். எது பிரபாஸ் தூக்கி போவாரு சிவலிங்கம், அதுவாடா இது? இதுக்கு மேல கொடை வேற வச்சிருக்காங்க. பிஸ்கட் எங்கடா மிக்சி ஜார்ல எடுத்து போடுறீங்க? தண்ணி தேயிலாம் ஊத்தி அரைச்சி ஒரு கேக்கு தான் பண்ணுவாங்களோ? தோசையா? முப்பூரா ஊத்தா முனகல்லே மாவு கிடைக்குமாடா? பத்து சமையலா? பாய தூக்கிட்டான். வெள்ளி எடுத்து குத்ததுக்கான அதிகபட்ச தண்டனையான மரண தண்டனை கொடுத்தீங்க. குழம்பு வச்சுட்டீங்களா பாவீங்க. நடமாடும் டென்டிஸ்டா? வர உன் டைட்டிலிங்லாம் கோளாறாயுது. டேய், என்னடா மருத்துவர் ரோட்ல இருந்து உட்கார்ந்து இருக்கிறாரு? ஐயா எதையும் மிக்ஸ் பண்ணி இருக்கிறாரு. ஓ, அதனாலதான் நடமாடும் டென்டிஸ்டா? ஆனா பல விதமான பற்களை டப்பா போட்டு வச்சிருக்காங்கப்பா. அவருதான் கம்ப்யூட்டர் நினைக்கிறேன். OMG, அப்பாயின்மெண்ட் வாங்கி பல்லு கட்டுறதுலாம் நம்ம நாட்டுல தான் போல இருக்கு. அங்கெல்லாம் இருந்த இடத்துல உட்காந்து ஒட்டின்னு போயிட்டே இருப்பாங்க. அங்கிள், அடடா, பற்களின் வரிசையை சரி பண்ணிட்டாரே இந்த நடமாடும் மருத்துவர். கண்ணாடியை பாருங்க. வா, இவர் டென்டிஸ்டுக்கெல்லாம் டென்டிஸ்ட். வெஜிடபிள் ரைஸா? இந்த தக்காளி எல்லாம் முழுசா கிடையாது. பெப்பர் டப்பா, உப்பு டப்பா,
இவனுடா விரலே உப்புட போய் பெப்பர்ட்ட போய் சுத்தி நிக்கிறானுங்க. ஏஞ்சி போயிருக்கு சோம்பேறித்தனை போட்டு விரலையோட வச்சு சுத்துவீங்க. முட்டா 5 பட்டியை 5 விரல வச்சு சுத்துவாங்க போல இருக்கே. குலோப்ஜாம். ஐயா ஐயா டேய் பிரதீப், ஏண்டா ஏன் இல்ல ஏழை இப்படி பண்றியா? கிறுக்கு மெண்டல் பயிலுலா. தோசைக்கல்ல புள்ளி வச்சிருக்கிறாங்க குட்டிமணி. கோலம் போடுவாங்களோ? ஆமா, இது என்னடா கோலம்? பட்டுப்புலி கோலம். வாசல்ல போடுறது கொடுத்து தோசைக்கல்ல போட்டுக்கிறாங்க. இதெல்லாம் சாப்பிட்டா எப்படா பசி அடங்குது? இப்படி எல்லாம் தோசை சாப்பிட்டா நம்ம விடிய விடிய சாப்பிடணும்டா. முருங்கக்காய். என்ன குட்டிமணி உங்க சமாச்சாரமா இருக்க? முருங்கக்காய் சாம்பாரா? இல்லையே, முருங்கக்காய் மட்டும் போட்டு செஞ்சுக்கிறாங்க. அதே குழப்பம். இது அது வேற மிக்சியில போட்டு அரைச்சு எடுத்து என்ன ப்ரொசீஜர்டா இது? ஒருவேளை இந்த சிட்டுக்குருவி இலக்கியம்னு சொல்றாங்களா, அந்த மாதிரி ஏதாவது ஐட்டமா இருக்குமோ? இரு சக்கரை எல்லாம் போடுறாங்க. இது இந்த அல்வாக்கின்ற ப்ரொசீஜர் மாதிரின்னா இருக்கு. ஏண்டா அம்பி, முருங்கக்காய் அல்வாடா அது? யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? வடக்கு பெசல் சவர்மாவா? ஏண்டா கொஞ்சோண்டு கறிக்கம்பு ஊத்திட்டு இது பெசல் சவர்மான்னு ஏமாத்த பாக்குறீங்களா? முறப்படி அவங்க இருக்க கூடாது. மைனஸ், தக்காளி சாஸ், சீஸ். டேய் ஃபயர் விட்டு சாப்பிட்டுக்கிறீங்க. பாவனி கிட்ட இருந்து பூரியை பிரிச்சுட்டு வந்தீங்க பாரு, அதை கூட மன்னிச்சலாம்டா. ஆனா இந்த பூரியை எல்லாத்தோடையும் சேர்த்து வைக்கிறீங்க பாரு, அதை மன்னிக்கவே முடியாதா? வடக்கு பெசல் சாண்ட்விச்சா? இப்பெல்லாம் பெசல்ன்ற பேரை படிச்சாலே வயிறு லைட்டா கலக்க ஆரம்பிக்குது. இது வரைக்கும் நார்மலா தான் போயினுக்குது. பிரெட்ல ஜாம் வச்சுக்கிறாங்க. அடுத்து என்ன பண்ண போறாரு? பைனாப்பிள் ஐஸ்கிரீம். அலேக்கா தூக்கி மலாக்கா மேல வச்சு அது மேல சீஸ். வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? Coming to the conclusion of the கடை சாத்துற ஃபங்க்ஷன், கடையை சாத்தி கல்லா கட்ட வேண்டிய நேரத்துக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, என்ன பிடிச்சிருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஒரு நிமிஷம். இந்த வேர்த்து ஊத்திக்கிட்டே இருக்கு. இவ்வளவு சிரமப்பட்டு ஒரு வீடியோ போடுறோம்னா அது எதுக்காக? உங்களை மகிழ்விக்கணுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக. அதனால உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் அப்படி யாரும் இல்லை, எனக்கு வெறும் விரோதிகள் தான் இருக்காங்க, அவங்களுக்கு கூட ஷேர் பண்ணுங்க. சும்மா அனுப்பி விட்டு ஜாலியா இருக்கு. இன்னும் பல வீடியோக்கள் இந்த மாதிரி வர்றது இருக்கு. அடுத்தடுத்து நீங்க எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, இப்போதைக்கு உங்களிடம் விடைபெறுவது பிரதீப் மற்றும் உங்கள் குட்டிமணி. Thank you. Bye bye. Have fun guys.